அவர்கள் முதல் பெற்றோர் எந்த சத்தியத்தை அறியல, ஏற்கனவே அவர்கள் தேவனை போலதான் இருக்கிறீர்கள் என்று தேவன் சொன்னார். பாருங்க, என்னுடைய சாயல், என்னுடைய ரூபம், என்னுடைய ஆளுகை, நீங்கள் தேவனை போலதான் இருக்கிறீர்கள் என்று சொன்னா அந்த வார்த்தை அவர்களுக்கு மாம்சமாகும். நாம் அவருக்குள் தேவநீதி ஆகும்படியாக பாவம் அறியாத அவரை பாவமாக்கிட்டார். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாருமே தேவ நீதிமான். இருளின் அதிகாரத்திலிருந்து, பிசாசினுடைய அதிகாரத்திலிருந்து, வியாதியின் அதிகாரத்திலிருந்து, பயத்தின் அதிகாரத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நீங்கள் உட்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள். தேவனுடைய கிருபை கிருபை கிருபை. அன்பானவர்களே, நான் இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறேன், தியானிக்கிறேன். அதனுடைய சாறு என்ன தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள் எவருமே ஒரு சாதாரண ஆசீர்வாதங்களோடு வாழவே முடியாதுங்க. ஒரு சாதாரண அற்புதம் செய்கிற வாழ்க்கையில வாழவே முடியாதுங்க. வேற என்ன, ஒரு சாதாரண ப்ரொமோஷனோடு வாழ முடியாதுங்க. ஒரு சாதாரண ஊழியம் செய்ய முடியாத அருமையானவர்களே. அப்படி என்றால் என்ன பொருள்? ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஆசீர்வாதம் என்றால் அது ஆபிரகாமை போல பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் தான் தலையெழுத்துங்க. ஆமென். ப்ரொமோஷன் என்று சொன்னால் ஆடுகளின் பின்னாக போய் கொண்டிருந்தவனை தூக்கி அரண்மனையில வீட்டிற்கு செய்தார், அந்த அளவுக்கு ப்ரொமோஷன். அற்புதம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நீங்க அற்புதம் செய்ய முடியும்? அவர் செய்ததை விட பெரிய அற்புதங்கள் செய்யும்படியாகவே தேவன் உங்களை என்னோடு கனெக்ட் பண்ணி இருக்கிறார். விழித்தெழுங்கள். சாதாரண வாழ்க்கைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்காதவர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் அருமையானவர்களே. ஆமாம், என்னுடைய வியூவர்ஸ், சாதாரண வாழ்க்கைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டீர்கள், ஒப்பு கொடுக்கவே செய்யாதீர்கள் அருமையானவர்களே. ஊழியம் என்றால் எப்படித்தான் இருக்கணும்? 5000 பேர் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போ நம்முடைய ஜெனரேஷன்ல 3 லட்சம் பேர் 5 லட்சம் பேருக்கு நம்ம ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. அப்படி ஒரு சூப்பர் நேச்சுரல், அன்இமேஜினபிள், ரைட், சூப்பர் கிரேட்னஸ் வாழ்க்கைக்கு தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். செய்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். 245வது அவருடைய அனந்த ஞானம் என்னவென்றால், நம்முடைய நிஜமான நிலை என்ன? What is the real status of every child of God? ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் எந்த நிஜமான நிலையிலே இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள். உங்களுடைய கண்களை மறைத்து கொண்டிருக்கிற செதில்கள், அதாவது அந்த அறியாமை எல்லாம் அகன்று போகும் என்று இயேசுவின் நாமத்தினால நான் தீர்க்க தரிசனமாக உரைத்து ஆவியானவருடைய பாடத்திற்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். பாருங்கள், ஏதேன் தோட்டம் முதல் இன்று வரைக்கும் தேவ ஜனங்களின் தோல்விகளுக்கெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்றுதான். நான் திரும்ப அதை சொல்றேன் பாருங்க. ஏதேன் தோட்டத்திலே நம்முடைய முதல் பெற்றோர் தோல்வி அடைந்தார்கள். வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தோல்வி அடைந்தார்கள். யுத்த களத்திலே சவுல் ராஜா தோல்வி அடைந்தான். ரைட்? எல்லா தோல்விகளுக்கும் ஒரே ஒரு காரணம் தான். என்ன தெரியுமா? இன்னொன்னு நான் ஆட் பண்றேன். அது யாரு? யூதாஸ் காரியத்து. அவனும் தோல்வி அடைந்தான். இவர்கள் எல்லாருடைய தோல்விக்கும் ஒரே ஒரு காரணம், அன்பிலீஃப், அவிசுவாசம் மட்டும்தாங்க எல்லா தோல்விக்கும் காரணம். இந்த அவிசுவாசத்திற்கும் ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. சத்தியத்தை சரியாக அறியாததுதான் அவிசுவாசத்திற்கு காரணமாக இருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் ஒரு உதாரணத்தை பார்ப்போமே. அவர்கள் முதல் பெற்றோர் எந்த சத்தியத்தை அறியல, ஏற்கனவே அவர்கள் தேவனை போலதான் இருக்கிறீர்கள் என்று தேவன் சொன்னார். பாருங்க, என்னுடைய சாயல், என்னுடைய ரூபம், என்னுடைய ஆளுகை, நீங்கள் தேவனை போலதான் இருக்கிறீர்கள் என்று சொன்னா அந்த வார்த்தை அவர்களுக்கு மாம்சமாகவில்லை. நடந்தது என்ன? பிசாசு ஈஸியா விழ தட்டிட்டான். என்ன சொல்லிட்டான்? நீ இந்த மரத்தின் கனியை புசித்தால் தேவனை போல மாறலாம். இந்த முட்டாள்களுக்கு சத்தியம் தெரிஞ்சிருந்தா, இந்த நிஜமான தன்னுடைய நிலை தெரிந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க? அப்பாலே போ சாத்தானே, இப்பொழுதே நாங்கள் தேவனை போலதான் இருக்கிறோம் என்று சொல்லியிருப்பார்களா இல்லையா?
உங்களுக்கு ஒரு வியாதி வருது, உங்களுடைய நிஜமான நிலை என்ன? அவருடைய தழும்புகளால் சுகமாக்கப்பட்ட சரீரம். இந்த வார்த்தை உங்களுக்கு மாம்சமாயிட்டுனா என்ன சொல்லுவீங்க? கால்வலி இருக்கா? பலைபோஷா தானே. இந்த சரீரம் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே விலைக்கிரயமாக வாங்கப்பட்டு விட்டது. நான் என்னுடையவன் அல்ல, அவருடையவனாக இருக்கிறேன். எனவே இப்பொழுதே இந்த முட்டு வலியை வெளியேறு என்று நீங்க ஸ்ட்ராங்கா பேசுவீங்க. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, திரும்பவும் சொல்றேன், உங்கள் தோல்விகளுக்கெல்லாம், உங்கள் வியாதிகளுக்கெல்லாம், உங்களுடைய வியாகுலத்திற்கெல்லாம், உங்களுடைய குழந்தை இல்லாமைக்கெல்லாம், உங்களுடைய குழப்பத்திற்கெல்லாம், உங்களுடைய கணவனுடைய குடிப்பிரச்சனைக்கெல்லாம் உன்னுடைய அவிசுவாசம் மட்டும்தான் காரணம். அதுக்கு அந்த அவிசுவாசத்துக்கு காரணம் நீ சத்தியத்தை சரியாக அறியவில்லை. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். பாருங்கள், இயேசு கிறிஸ்து பவுல் என் தலையெழுத்தே வெற்றிதான் சொன்னாங்க. தேவ பிள்ளைகளுடைய தலையெழுத்து தான் என்னதான்? வெற்றி தான். வியாதி இல்லாத வாழ்க்கை தான், வியாகுலம் இல்லாத வாழ்க்கை தான், விபத்து இல்லாத பாதுகாப்பான வாழ்க்கை தான். அவருடைய பிரச்சனைகளை அவர்களே தீர்த்து கொள்ளுவார்கள். சொன்னது யாருங்க? இயேசு சொல்றாரு. என்ன சொல்றாரு? உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க வீட்டில் ஒரு இளம் பிள்ளை இறந்து போனா, ஐயா நீதான் தீர்வாக இருக்கிறாய். என்னுடைய செய்தியை கேட்கிறவர்கள் அநேகர் மரித்தோரை உயிரோடு எழுப்பி ஒரு சிலர் ரெக்கார்டு பிரேக் பண்ண போறீங்க. ஒருவேளை 2000 ஆண்டுகளிலே யாராவது ஒருவர் 100 சடலத்தை எழுப்பி இருந்தால், என்னுடைய வியூவர்ஸ் நீங்க என்ன செய்வீங்க? 101வது சடலத்தை எழுப்புவீர்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ரகசியங்களை ஆவியானவர் நமக்கு கற்று தந்து கொண்டு இருக்கிறார். ஆமேன். பாருங்கள், அவர் என்ன சொன்னாரு? உங்களால கூடாத காரியமே ஒன்றுமே இல்லை. அந்த நிலையில தான் நம்ம இருக்கிறோங்க. பவுல் என்ன சொன்னா? நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். இருங்கள் என்று சொல்லவில்லை. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெரி இம்பார்ட்டன்ட். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். ஐயா, தட் இஸ் த ரியாலிட்டி. அதுதாங்க நிஜம். தேங்க்யூ மாஸ்டர். இப்போ பாருங்க, யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியும்? யாரெல்லாம் இந்த பவுலுடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியும் தெரியுமா? சில அடிப்படையான சத்தியங்களை அறிந்திருக்கிறவர். சரிங்களா? ஒரு 1/2 டஜன் சத்தியங்களை நான் உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். பேசுகிறவர் மனிதர்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறார். எனவே நீங்கள் அதை கவனியுங்க. சரிங்களா? ஒரு சில சத்தியங்கள் பாருங்க. முதலாவது, நீங்கள் இப்பொழுது பாவி அல்ல, நீதிமானாக இருக்கிறீர்கள். பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தவானாக உருமாற்றம் அடைந்தவர்களாக இருக்கிறீர்கள். எப்படி ஐயா சொல்றீங்க? நான் இன்னும் பாவத்தில் இருக்கிறேனே. ஐயா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய் அல்லவா, நீ கம்யூனியன் எடுக்கிறாய் அல்லவா, நீ ஞானஸ்தானம் எடுத்திருக்காய் அல்லவா, ஐயா நீர் பழுதில்லாதவனாக இருக்கிறாய். வாசிக்கட்டுமா உங்களுக்கு? அங்கே 2 கொரிந்தியர் 5:17 சொல்றாரு பாருங்க. நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால புது சிருஷ்டி, ஏனென்றால் இயேசுவே உனக்கு நீதியாக மாறிவிட்டார். இந்த ட்ரூத்தை அறிஞ்சீங்கன்னா உங்கள் விசுவாசம் கூரையை பிச்சுட்டு போவுங்க. எப்படி ஐயா விசுவாசிக்க முடியும்? எப்பா, எழுதி இருக்கிறதே. நாம் அவருக்குள் தேவநீதி ஆகும்படியாக பாவமறியாத அவரை பாவமாக்கிட்டார். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாருமே தேவநீதிமான்கள். மதம் எதை போதிக்கிறது? மனித நீதியை போதிக்கிறது. வேதமும் வேதத்தின் தேவனும் எதை போதிக்கிறார்கள்? தேவநீதியை போதிக்கிறார்கள். அந்த தேவநீதி என்ன சொல்லுகிறது என்றால், மறுபடி பிறந்த ஒவ்வொருவரும் அப்பழுக்கற்றவர்கள், தேவ நீதிமான்கள். அந்த நீதி உன்னுடைய கீழ்ப்படிதலினால் வந்தது அல்ல, இயேசு சிலுவையிலே கீழ்ப்படிந்ததினாலே நீங்கள் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். மிக முக்கியமான சத்திய அருமையானவர்களே, வேத வசனம் உங்களை பற்றி சொல்லி இருக்கிறத நம்புறதுக்கு என்னங்க கஷ்டம்? இன்றைய தலைப்பு என்ன? நிஜமான நிலை. What is the reality? What is the real status of every child of God? You have been made God's righteousness. ஐயா, இதற்காகத்தான் அவர் சிலுவைக்கு போனாருப்பா. ஐயா, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம்.
நான் நல்லா பரிசுத்தமா இருக்கிறேன், எனக்கு என் தேவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அது சின்னுங்க. தட் இஸ் சின். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவங்க. அதனால்தான் உங்க பேர் என்னதுங்க? விசுவாசிங்க. எதை விசுவாசிங்க? 2 கொரிந்தியர் 5:21 விசுவாசியுங்கள். ஆமென். ரோமர் 5:1 விசுவாசியுங்கள். ரோமர் 8:30 விசுவாசியுங்கள். எபிரேயர் 10:10 விசுவாசியுங்கள். எபிரேயர் 10:14 விசுவாசியுங்கள். கொலோசையர் 2:10 விசுவாசிங்க. அது உங்களுடைய நிஜத்தை படம் காட்டுகிறது. கண்ணாடி என்று இதை வைத்துக் கொள்ளுங்க. உங்க மூக்கு இருக்கு, கண்ணாடியில தெரிஞ்சா அது நிஜம். வேத வசனம் கண்ணாடிங்க. அது உன்னை பற்றி என்ன சொல்லுகிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் விசுவாசிகள். நீங்க நிறைய விசுவாசிக்கிறீங்க. ஐயா, நீங்கள் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை காணவில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறீர்களே, அப்படியானால் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் உங்களாலே விசுவாசிக்க முடியும். ஆமென். நீங்கள் தேவ பிள்ளையாக இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறீர்களே, உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டு இருக்கிறது என்று விசுவாசிக்கிறீர்களே. எனவே தான் நான் தைரியமாக சொல்லுகிறேன், உங்களாலே உங்களை பற்றி வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை உங்களாலே ஏற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்க முடியும். இரண்டாவது பாருங்கள், என்ன அறிவு நமக்கு தேவை தெரியுமா? இருள், தோல்வி, பயம், விபத்து, வேற என்ன, வியாதி, எதுவுமே உங்களை ஆளுகை செய்ய முடியாதுங்க. வந்துட்டு போலாம், பயங்காட்டலாம். நீங்க அதுக்கு இடம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நீங்கள் வாழுகிற அந்த ராஜ்யத்துல சாத்தானுக்கு அதிகாரமே கிடையாது. ஹல்லேலூயா, ஆமென். பாருங்கள், இருளின் அதிகாரத்திலிருந்து, பிசாசினுடைய அதிகாரத்திலிருந்து, வியாதியின் அதிகாரத்திலிருந்து, பயத்தின் அதிகாரத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நீங்கள் உட்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள். You have been translated. Hallelujah. அப்படி என்றால் என்ன பொருளுங்க? Hallelujah. வியாதி, தரித்திரம், பயம், ஆக்சிடென்ட், இதெல்லாம் யாரு தருதுங்க? பிசாசு தருது. இப்போ நீங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அங்கே பிசாசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. வாசிக்கட்டுமா? கொலோசையர் 1:13 முக்கியமான வசனம். அதாங்க இன்னைக்கு தலைப்பு. என்ன? நம்முடைய நிஜமான நிலை என்ன? அப்போ நாம் இப்பொழுது நிஜமாக எந்த ராஜ்யத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? The book of Colossians chapter 1 verse 13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். You have been translated. உட்படுத்தினவர், உட்படுத்த போகிறவர் அல்ல. ஐயா, இருளின் அதிகாரம் நிறைந்த பிசாசின் ராஜ்யத்துக்குள்ளதான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். நீங்க என்னைக்கு மறுபடி பிறந்து தண்ணீருக்குள்ள மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தீர்களோ, தண்ணீருக்குள்ள இருந்து வெளியே வரும் பொழுது அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்து விட்டீர்கள். அங்கே பிசாசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. வியாதி, விரக்தி, வியாகுலம், விபத்துக்கு அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. ஓ, what a loving daddy. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? நீங்க இந்த ட்ரூத்தை அறிஞ்சீங்கன்னா வியாதி, வியாகுலம், விபத்து கிட்ட வராது. ஹல்லேலூயா. நான் இந்த சத்தியத்தை அறிந்தேன் பாருங்கள். 65வது வயதுல தான் இந்த சத்தியத்தை அறிந்தேங்க. கடந்த 10 ஆண்டுகளாக எனக்கு வியாதி இல்லை, விரக்தி இல்லை, விபத்து இல்லை. என்னதான் இருக்கு? குதூகலம், கொண்டாட்டம், நடன கழிப்பு. ஏன்? கிருபை, கிருபை, கிருபை. கிருபைக்கு அளவில்லையே, தேவ கிருபைக்கு எல்லை இல்லையே. அந்த கிருபை என்ன செஞ்சது? நீதிமானாய் மாற்றியது. அந்த கிருபை பூரணமாய் மாற்றியது. அந்த கிருபை தாங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டது போல கிருபையினாலே நீங்கள் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ள வந்துட்டீங்க. அங்க வந்து பிசாசுக்கு செயல்பட அதிகாரமே கிடையாது. அப்ப ஏன் இன்னைக்கு பிசாசு விசுவாசிகளை ஃபுட்பால் ஹாக்கி விளையாடுறான்? நியாயமான கேள்வி தானே?
ஏன் பிசாசு ஃபுட்பால் ஹாக்கி விளையாடுறோம் தெரியுமா? இந்த 5 காரணம் தான். உங்களுக்கு என்ன தெரியல? நீங்கள் மறுபடி பிறந்த பொழுதே தேவ நீதியை தூக்கி உங்க மேல வச்சிட்டாரு. எனவே நீங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீதிமான் ஆக்கப்பட்டு பர்ஃபெக்டடா இருக்கிறீங்க. இதை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ரைட்? இரண்டாவது என்ன பார்த்தோம்? பிசாசுனால உன்னை தொட முடியாதபடி அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டா என்கிற நாலேஜ் இல்லை. அவர் என்ன சொன்னாருங்க? உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொன்னாரு. இஸ் இட் பாசிபிள்? அவருடைய ஆப்பிள் ஆஃப் த ஐ யாரும் தொட முடியாதுங்க. ஹalleluya. ஓ thank you Lord for your goodness. What a loving daddy. What a loving daddy. பாருங்கள், அடுத்து மூன்றாவது, இந்த நிஜத்தை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா, எந்த நிஜத்தை? கிறிஸ்துவை எழுப்பின அந்த மிக பயங்கரமான வல்லமையினால் நான் நிரப்பப்பட்டு இருக்கிறேன் என்று எழுதி இருக்கிறத அதை ஏற்றுக்கொள்ள ஏன் தயக்கம்? எதை ஏற்றுக்கொள்ள நீங்க ரெடியா இருக்கீங்க தெரியுமா? நிறைய தீமையான வசனம் இருக்கு பாருங்க, அதை ஏற்றுக்கொள்றீங்க, நல்ல வசனங்களை ஏற்றுக்கொள்றதில்ல. ஆனா யோசுவா என்ன சொன்னான்? சாலமோன் என்ன சொன்னான்? யப்பா, அவர் சொன்ன நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அப்படி என்றால் என்ன பொருள்? அவர் என்ன சொன்னாரு? யோபை சோதித்தாரு, இஸ்ரவேல் ஜனங்களை தண்டித்தாரு, ஆபிரகாமை சோதித்தார். இதெல்லாம் தீமையான வசனங்கள்ங்க. நல்ல வசனம் இருக்குங்க. அவர் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். தீய வசனம். நல்வசனம் என்ன வசனம்? அவர் என்ன செய்யறாரு? 1000 தலைமுறை மட்டும் இறக்க செய்கிறவராய் இருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிற நல்வசனத்தை பிடிச்சுக்கிடுங்க, நீங்க நாசமா போக மாட்டீங்க, நல்லா வாழுவீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இப்ப என்ன சொல்றாரு வசனம்? எப்பா, இயேசு கிறிஸ்துவை ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் தான் உயிரோட எழுப்பினது. அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் உனக்குள்ள இருக்குதுன்னா சரிசாமின்னு ஏற்றுக்கொள்ளுங்க. வாசிக்கட்டுமா அதை? அங்கே எபேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனம். The book of Ephesians chapter 1 verse 19 I shall read for you. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் நான் ஜெபிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஹல்லேலூயா. அதுல என்ன சொல்றானா? எப்பா, ஒரு பயங்கரமான வல்லமை தான் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பிட்டு அந்த வல்லமை இப்பொழுது உங்களுக்குள்ள இருக்குது. இறை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் நான் வெளிப்பாடோடு உங்களோட பேசுறேங்க. அந்த பயங்கரமான வல்லமை என்ன செய்யும் தெரியுமா? இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய், அதை விட பெரிய கிரியை நாளும் செய்வாய். ஏன்? உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே, அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறிடாதே. இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய், அதை விட பெரிய கிரியை நாளும் ஒவ்வொரு நாளும் நீ செய்வாய். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள். பெரிய ஃபோர்ஸுங்க. பிசாசு அவன் சேனையோட நிற்கான் கல்லறைக்கு முன்னாடி, கிறிஸ்துவுடைய கல்லறைக்கு முன்பதாக. அவனாலே அந்த உயிர் தெழுதலை தடுத்து நிறுத்த முடியவில்லை. ரோமன் அதிகாரி, ரோமன் சோல்ஜர்ஸ் கல்லறைக்கு முன்னால காவல் போடப்பட்டிருந்தார்கள். மதவாதிகளும் போட்டிருந்தாங்க. ஒரு வல்லமையையும் அவருடைய உயிர்த்தெழுதலை தடுக்க முடியவில்லை. ஏனென்றால் உலகத்தில் நடந்த மிகப்பெரிய அற்புதம் என்னது? இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தது. செங்கடலை பிளப்பதற்கு கூட அவ்வளவு பவர் தேவையில்லைங்க. எழுதியிருக்கு, அப்பா இயேசுவை எழுப்பின வல்லமை உனக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னால் சரிசாமின்னு ஏற்றுக்கொள்ளுங்க அருமையானவர்களே. நான் அதை ஏற்றுக்கொண்டேன் பாருங்க. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைவுபடவில்லை. அது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. 4வதாக உங்கள் நிஜமான நிலை என்ன தெரியுமா?
உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறது மனிதன் அல்ல, கிறிஸ்துவே உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அதை நான் வாசிக்கவா உங்களுக்கு? கலேஷியன்ஸ் 2:20, கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்திலே, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அதாவது தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசம் எனக்கு இருக்குங்கிறப்ப ரொம்ப முக்கியம். அருமையானவர்களே, அவருடைய அனந்த ஞானம் என்ன செய்து தெரியுமா? அவருடைய விசுவாசத்தை உனக்கு கொடுத்துட்டு, அவருடைய சந்தோஷத்தை உனக்கு கொடுத்துட்டு, அவருடைய சூப்பர் நேச்சுரல் பவரை உனக்கு கொடுத்துட்டு, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனாலதான் நான் தைரியமா சொல்றேன், 21வது நூற்றாண்டின் இயேசுக்களோடு ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. What a loving daddy. Oh hallelujah hallelujah. 5வதாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அறிவுங்க, அவரே உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறிவிட்டார், அவரே உங்களுக்கு தகுதியாக மாறிவிட்டார், அவரே உங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் பவரா மாறிட்டார். சிந்தித்தா நீங்க விளங்கிக் கொள்ளலாம், சிந்தித்தால் நீங்கள் விளங்கிக் கொள்ளுவீர்கள். இந்த வார்த்தை எல்லாம் உங்களுக்கு மாம்சமாக மாறும். இல்லைன்னா நீங்க இப்படித்தான் நடுத்தருவில் நிற்பீங்க. அதை ஏற்றுக்கொண்டீங்க, உபத்திரப்பட்டு தான் வாழணுப்பா, சரி வச்சுக்க. எப்போ உபத்திரம்? குறைவு தானே உபத்திரம். வியாதி ஒரு உபத்திரம், ரைட்? கடன் ஒரு உபத்திரம், குறைவு ஒரு உபத்திரம். ஆண்டவருடைய அதே பைபிள்ல என்ன எழுதியிருக்கு? ஒரு நன்மையும் குறைவுபடாத வாழ்க்கை எழுதியிருக்க. நீ அந்த நல்ல வார்த்தையை எடுத்துக்கைய. தேவனுடைய நாமத்துக்கு நீ தூஷணத்தை கொண்டு வருகிற வாழ்க்கை வாழ மாட்டாயே. உன் பிள்ளை குழந்தை இல்லாம வாழுமா? உன் பிள்ளை 30 வயசு ஆச்சு, இன்னும் திருமணமாகாம இருக்க முடியுமா? உனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு, 20 வருஷமும் உன் புருஷன் குடிச்சிட்டு வாழ்றானே. இதனாலே நித்தமும் இடைவிடாமல் நம்முடைய தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறத இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள ஏன் தடுமாறுகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஐயா, அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமா, எப்பா தேவன் உங்களுக்கு தகுதியை தரல, நம்ம கவனிக்கணும். அவரே உங்களுக்கு தகுதியாயிட்டார். வாசிக்கிறேன் பாருங்களேன். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24வது வசனத்திலே, தேவன் நமக்கு இயேசுவையே தேவ பலனாக்கிட்டாருப்பா. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் எப்படி இருக்கிறேன்? தேவ பலனாக இருக்கிறேன். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் தேவ ஞானமாக இருக்கிறேன். எப்பா, எனக்கு மூளையில மட்டும் தேவனுடைய அறிவு இல்லப்பா, என் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவனை எனக்கு அறிவா இருக்காருப்பா. நான் சொன்னபடிதான் நடக்கும்பா. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:24, ஆயினும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் தமிழர்களானாலும் தெலுங்கர்களானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அப்படி என்றால் என்ன பொருள்? ஒரு நல்ல கவனிங்க, கிறிஸ்து தேவ பலனை உங்களுக்கு தரல, அவரே தேவ பலனாயிட்டாரு. அப்போ அந்த தேவ பலத்தினால் நான் நிரப்பப்பட்டு இருக்கிறதுனால என்னுடைய சரீரத்தில் வைரஸ் வர முடியுமா? பலவீனம் வர முடியுமா? சோர்வு வர முடியுமா? வியாதி வர முடியுமா? முடியாது. பாருங்கள், தேவன் என்ன செஞ்சார்னா தன்னையே எனக்கு அறிவாக்கிட்டாருங்க, தேவ ஞானமாக்கிட்டாரு. நான் முட்டாளா இருக்க முடியுமா? நான் சாதாரண வாழ்க்கை வாழ முடியுமா? நான் கடன் பிரச்சனையோடு வாழ முடியுமா? உப்பு சப்பற்ற வாழ்க்கை வாழ முடியாதுங்க. ஏன்? உனக்கு இயேசுவையே ஞானமாக்கிட்டார். நல்ல கவனிங்க, உனக்கு ஞானத்தை தரல, தன்னையே ஞானமாக்கிட்டார். எப்படிங்க நம்ம பிள்ளைகள் செகண்ட் ரேங்க் வாங்கும்? யோசித்து பாருங்க. அதனாலதான் நான் சொன்னேன், 1000 பேர் உள்ள ஒரு போட்டிக்கு போறாரு முடி வெட்டுறவர், தம்பி நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஏன்? எனக்கு அந்த தேவ ஞானம் வேலை செய்யுது. விசுவாசிக்கிறவர்கள் சொன்னபடி ஆகும். நான் விசுவாசிக்கிறேன், நான் சொன்னபடிதான் ஆகும்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு பாம்பேல இருந்து வந்துட்டேன். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ. நான் நம்புறேன், எனக்கு ஒவ்வொரு மாசமும் இலவசமா ஹேர் கட் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஓ அப்படிதாங்க இலவசமா ஆண்டவர் எல்லா வச்சும் வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சம்பாதிக்கிறதுக்கு சொத்து வாங்குறதுக்கு உழைச்சாரா?
இல்லை. ஆனால் அவருக்கு நிறைய சொத்து இருந்ததுங்க. எப்படி வந்தது? அற்புதம் பண்ணிட்டே போனாரு, அவ்வளோ பேரும் ஆஸ்தி எழுதி வச்சுட்டாங்க. 10,000 கோடிக்கு அதிபதி யாரு? ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரி. என்ன நடந்தது? அற்புதத்தை தண்ணீரை போல செய்துக்கிட்டே போனார். எல்லாரும் சொத்தை எழுதி வச்சுட்டாங்க. ஒரு அருமையான கிறிஸ்தவ பல்கலைக்கழகத்தை அவர் கட்டினார். அவருக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை தரவில்லை, அவரே நமக்கு ஆசீர்வாதமாக மாறிவிட்டார். ஹல்லேலூயா. இந்த அறிவுதான் பவுலை பயமில்லாமல் குதூகலத்தோடு வாழ வைத்தது. சிறைச்சாலைக்குள்ளும் குதூகலமாக இருந்தான். ஹல்லேலூயா. ஐயா, இந்த நிஜங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். இந்த நிஜத்திலும் நிஜங்களை என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் கேட்டு அவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டப்பட்டு தேவனுக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் கொண்டு வரத்தக்கதாக தேவன் உங்களை என்னோட இழைத்திருக்கிறார். மாத்திரமல்ல, என்னை போல நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நிரூபிக்க பலத்த அற்புதங்களை செய்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனுடைய பொருள் என்னவென்றால், நீங்களும் வாழுவீர்கள், உங்கள் தலைமுறையிலே வையகத்தையும் வாழ வைப்பீர்கள். அதுதான் நம்முடைய நிஜமான நிலை என்று வேத வசனம் அறுதியிட்டு கூறுகிறது. அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றமிகு வாழ்க்கை வாழுவீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.